அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து சாய் விக்னேஷ். ஆக்சுவலி இந்த ஆல்பம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பம் பேர் வந்து யூ தி எபிடோம் ஆஃப் லவ். இது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆல்பம் அண்ட் இதோட கம்போசர் வந்து மிஸ்டர் கணேஷ் அண்ட் அவர் வந்து அவரோட டெபு ஆல்பம் இது. அண்ட் எனக்கும் இது வந்து ஒரு டெபு மியூசிக் ஆல்பம் தான். அண்ட் இதில் வந்து நான் ஒரு டுவெட் பாடியிருக்கேன், உந்தன் காதல் எந்த நட்பு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லவ் பற்றி தான் இந்த ஆல்பம் வந்து. ஸோ சைட் ஆஃப் லவ், அரகன்ஸ் ஆஃப் லவ், பெயின் ஆஃப் லவ், அப்புறமா வந்து கடைசியாக வந்து சென்னை பற்றி ஒரு சாங் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இப்போ ட்ரெண்டே அதுதான், கடைசியாக ஒரு சென்னை பற்றி பண்ணால் தான் உங்களுக்கு நிறைய பேர் ரீச் ஆகுது ஆக்சுவலி. ஸோ வந்து இப்போ நான் என்னோட பாட்டு வந்து ஒரு வெஸ்டர்ன் மெலடி சாங். ஸோ அது வந்து ஜஸ்ட் 2 லைன். உந்தன் காதல் சொல்லாமலே என்னை நிழலில் வாழ சொன்னாயடி, இருளில் மறையும் நிழல் போல நீயும் விலகி நின்றாயடி. ஸோ இந்த மாதிரி பாட்டு போகுது. அண்ட் இது எப்படின்னா நான் வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடுற மாதிரி நமக்கு வந்து வேணா ஃப்ரெண்ட்ஷிப்பே போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுத்து எழுதியிருக்காரு லிரிசிஸ்ட். அண்ட் இது வந்து வெஸ்டர்ன் மெலடியோட நடுவில் வந்து ஃபோக்கும் போகும். ஸோ அப்படியே ஃபோக்கும் மாறிட்டு திருப்பி வெஸ்டர்ன் மெலடிக்கு வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுலையுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ கண்டிப்பாக கேளுங்க, உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக் சாங் சென்னை பற்றி பண்ணியிருக்கோம். அதோட பாசிட்டிவ்ஸ் ப்ளஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுத்தையும் சொல்லியிருக்கோம். ஸோ எல்லா பாட்டையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ, நான் உங்க சௌந்தர்யா ரவிச்சந்திரன் பேசுறேன். நான் அடல்ட் சூப்பர் சிங்கர் 4ல டாப் 35 வரைக்கும் இருந்தேன். இந்த ஆல்பம் இஸ் லைக் சப்போர்ட்டட் பை திவோ மூவிஸ். ஒவ்வொருத்தரோட சின்ன சின்ன எஃபர்ட்டையும் வந்து வெளியில எடுத்து காட்டியிருக்கிறது திவோ மூவிஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இதுல வந்து பெரிய எஃபர்ட் போட்டது வந்து கணேஷோட ஒரு எஃபர்ட் இல்லை அப்படின்னா இந்த ஆல்பம் இவ்வளவு தூரம் வெளில வந்திருக்காது. பிகாஸ் இது ஆரம்பிச்ச போது நாங்க நினைக்கவே இல்லை இது இவ்வளவு தூரம் வெளியில வரும் அப்படின்ட்டு. ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹூ சப்போர்ட் திஸ் ஆல்பம். இந்த ஏவிஎம், இந்த ஆம்பியன்ஸ், in the or atmosphere, it's really very good, really very difficult to achieve through. So I thank Ganesh, I thank every singer. நான் இந்த ஆல்பம்ல வந்து நிமிடம் உன்னை நினைத்தாலே அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கேன். இதே மாதிரி எல்லா சிங்கர்ஸும் அவங்களோட எஃபர்ட் போட்டு ரொம்ப அழகா பாடியிருக்கா. ஸோ எல்லாத்துக்கும் ப்ளீஸ் டூ சப்போர்ட். ஒவ்வொருத்தர்கிட்டையும் லேட்டண்டா டேலண்ட் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க வெளியில கொண்டு வந்து காட்டி எல்லாருக்கும் ஒரு லைட் கொடுக்கணும் அவங்களோட பாதையில் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் டாக்டர் சத்யசீலன், யூ தி எபிடோம் ஆஃப் லவ்வோட லிரிக் ரைட்டர். இந்த பாட்டு வந்து காதலிக்கிறவங்க, காதலிச்சவங்க, காதலிக்க போறவங்க எல்லாத்துக்கும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆல்பமா இருக்கும். இதுல இருக்க எல்லா பாட்டுமே உங்களுக்கு பிடிக்கும். லவ்வோட டிரான்சிஷன் வந்து இந்த ஆல்பத்துல வந்து அழகா சொல்லியிருக்கும். எல்லாமே லவ் சாங்கே போகுது, ஏதாவது பெப்பியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சென்னையிலே சாங் ஆட் பண்ணியிருக்கோம். சென்னையிலே சாங்ல போத் சென்னையோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே சொல்லியிருக்கோம். இது மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆல்பமோட சப்போர்ட் வந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. இன்னும் நிறைய இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் வந்து எங்க டீம்ல இருந்து வரும். அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. ரொம்ப நன்றி. இருளில் ஒரு நாள் நிலவும் மறையும், விண்மீன் கூட்டம் மறைவதில்லை, நட்பின் விரலில் நீ அணைத்தாலும் வாழ்க்கை விட்டு பிரிவதில்லை. ஹாய், நான் தான் உங்க நிதிஸ்ரீ பேசுகிறேன். இந்த ஆல்பம் எபிடோம் ஆஃப் லவ்ல நானும் இன்னும் நிறைய சூப்பர் சிங்கர்ஸும் பாடியிருக்கோம். இந்த ஆல்பமோட மியூசிக் கம்போசர் கணேஷ் அண்ணா அண்ட் லிரிசிஸ்ட் வந்து சத்யசீலன் அண்ணா. இந்த ஆல்பமில் நிறைய பாட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. எல்லா பாட்டுமே டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் இதை கேட்டு என்ஜாய் பண்ணணும். ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ ஹோப் திஸ் ஆல்பம் கோஸ் பிளேசஸ். தேங்க்யூ. Hi friends, Nada Ganesh, you the epitome of a music album composer. இந்த ஆல்பம் இட்ஸ் ஆக்சுவலி இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆல்பம். மொத்தம் 6 சாங்ஸ் இருக்கு இந்த ஆல்பமில். ஒரு ஸ்டோரி பேஸ்டு ஆல்பம். இது ஒரு கம்ப்ளீட் மூவி ஸ்கிரிப்ட் மாதிரி எடுத்து வச்சு இந்த ஆல்பம் நாங்கள் பண்ணியிருக்கோம். நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில்
இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து சுத்தமாக ஸ்கோப்பே இல்லாமல் இருக்குது. அது வந்து மாறணும்னு சொல்லிட்டு இந்த ஆல்பம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த ஆல்பம் பெரிய சப்போர்ட்டிவ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திவோ மூவிஸ் தான் ஆல்பம்க்கு லேபிள் பண்ணியிருக்காங்க. அவங்களால தான் நாங்கள் இப்போ இங்கே இருக்கோம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த ஆல்பம் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஈச் சாங் இஸ் இன் டிஃப்ரெண்ட் ஜேர்னல். உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் கோ டு யூடியூப் அண்ட் டைப் யூ தி எபிட்டோம் ஆஃப் லவ். இந்த சாங்ஸை கேளுங்க, இண்டிபெண்டன்ட் மியூசிக் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களில் யாராச்சும் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் மியூசிக் சப்போர்ட் பண்ணோம், நீங்களும் எங்கள் டீமில் ஒரு பார்ட்டாக இருக்க விரும்புறீங்க அப்படின்னாக்க ஜஸ்ட் லாக் இன் டு ஃபேஸ்புக் ஆர் யூடியூப். எங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸ்லேயே மெசேஜ் அனுப்புங்க. டெஃபினெட்லி நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். ஹாய், என் பேர் வைஜெயந்தி. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே என்ன ஞாபகம் இருக்கும். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் சீனியர் 4 சீசனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ சீனியர் 4 சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் தான் இந்த ஆல்பம். ஐ வுட் லவ் டு தேங்க் கணேஷ் சந்திரசேகரன் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் தான் இந்த ஆல்பமோட கம்போசர். அண்ட் சத்யசீலன் ராஜேந்திரன் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் இட் இஸ் அ லவ் ஆல்பம். ஸோ ஒரு பாட்டும் காதலோட ஒரு ஃபீலிங்கை சொல்கிற பாட்டு, காதலின் உணர்வுகளை உணர்த்தும் விதமாக இந்த ஆல்பம் அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் என்னோட பாட்டு வந்து காதலோட வலியை பற்றி சொல்கிற பாட்டு, தட் இஸ் த க்ரை ஆஃப் லவ் பற்றி சொல்கிறது தான் என்னோட பாட்டு. ஸோ எல்லா சாங்ஸுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. என் பாட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான சாங் பிகாஸ் 8 நிமிஷத்துக்கு இருக்குது இந்த பாட்டு. ஸோ ஜென்ரலாக எல்லா கம்போசர்ஸும் 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்துல தான் கம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ 8 நிமிஷமாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. அண்ட் எல்லா சாங்ஸுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. எல்லா சிங்கர்ஸுமே they've done a credible work. I thank Ganesh again and we're praying Almighty for all the success. Thank you. Okay. Hi, I'm Mohammad Rizwan from Super Singer family. I'm so exciting and so happy and so proud to be in a part of this wonderful bunch of amazing music and ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதில் கடுமையாக உழைச்சிருக்கோம். கடுமையாக எங்களுடைய முயற்சிகள் நான் இதில் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த முயற்சிகளுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கணேஷ் இந்த சின்ன வயசில் ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு கம்போசர், ரொம்ப இசை ஞானம் உள்ள ஒரு ரொம்ப அழகான ஒரு கம்போசரு. ஸோ அவருடைய இசைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு சிறப்பான விஷயமா சத்யாவுடைய உயிருள்ள வரிகள், அந்த கணேஷுடைய ஒரு ஆன்மாவை குளிர்விக்க செய்யக்கூடிய இசையோட சத்யாவுடைய உயிருள்ள வரிகளுக்கு நான் என்னுடைய குரலை நான் அர்ப்பணித்து பாடினதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ஆல்பமும் மற்ற இந்த ஆல்பம்ல இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த சாங்ஸும் இந்த ஒட்டுமொத்த டீமும் வெற்றி அடையணும்னு சொல்லி மனசார நான் வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.